கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமவரியன். வணக்கம். வணக்கம். இந்த தினம் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திமுகவினுடைய இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் குறித்து தவறான வகையில பேசினார்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் பல்வேறு வழக்குகளானது பதியப்பட்டிருந்தாலும் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் அழைத்து வரப்பட்டிருக்காங்க. கைது நடவடிக்கைலாம் இருக்கிறது. ஒருபுறம் நீதிமன்றம் இந்த மாதிரி கைது நடவடிக்கை கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கருத்துல வச்சிருக்காங்க. தாவேக அரசும் நாங்க விசாரிக்க தான் போறன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இன்றைய தினம் பல்வேறு இடங்களில் போராட்டமானது எடுத்து கொண்டு இருக்கிறது. கைது நடவடிக்கை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது கிட்டத்தட்ட தாவேக அரசு ஆட்சி அமைந்ததிலிருந்து அந்த ஆட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு இது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியினுடைய ஒரு நீட்சியாகத்தான் தெரிகிறது. எப்படி அந்த அம்மையார் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆட்சியில் எதிர்கட்சியினரை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது வழக்குகளை போடுவது, அவர்களை கைது செய்வது என்ற நடவடிக்கையில் அவர் ஈடுபடுவாரோ அதே போன்ற வேலையைத்தான் இப்போது விஜய் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை திமுக அதிமுகவை பிடிக்கல, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி தான் தாவேகாக்கு வாக்கு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் இது அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சியை போலத்தான் இந்த ஆட்சி இருக்குது. இது ஏதோ நம்ம போகிற போக்கில் சொல்ல, உங்களுக்கே தெரியும். இந்த வழக்குகள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு மீது அவர்களின் மீது வருமான வரி நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் சோதனை நடந்தது. அதன் தொடர்ச்சியாக அவரை கைது செய்ய முயற்சித்தாங்க, முடியலை. நீதிமன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றம் கைது செய்ய அனுமதிக்கலை. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக புது வழக்கு, ஒரு வழக்கில் ஜாமீன் வாங்கினோடனே அடுத்த வழக்கு, இப்படியெல்லாம் போட்டு எப்படியாவது அவரை கைது செய்ய பார்த்தாங்க. அதுவும் முடியலை. குதிரை பேர வழக்கு சொன்னாங்க, முடியலை. அடுத்து டாஸ்மாக் முறைகேடு வழக்குன்னு சொல்லி ஒன்றை போட்டு அதில் பண்ணாங்க. அதாவது ஒரு வடிவேலோட காமெடி வரும், பார்த்துருப்பீங்க. வடிவேலு ஒரு ரத்த கலரியோடு வருவார். ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார், ஒருத்தன் போனேன், நான் உன்னை விரட்டினேன், இங்கே குதிச்சான், அவன் குதிச்சு போயிட்டான், நான் இங்கே முட்டிருச்சு அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அந்த அம்மா சொல்லும், உன்னோட இத்தனை இதுலேருந்து தப்பிச்சு போனான் பாரு, அவன் தான் வீர அப்படின்னு சொல்லும். அது இந்த விஜய்க்கு பொருந்தது. அப்படியே அந்த என்னென்னமோ விஜய் செஞ்சு விஜய் ரத்த கலரியோட நிற்கிறார். இவரோட விஜயுடைய எல்லா தாக்குதலையும் மீறி அண்ணன் செந்தில் பாலாஜி போனார். அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மீது எப்படியாவது கை செய்யணும்னு எல்லாம் பண்ணால் நள்ளிரவு வரைக்கும் தாமதப்படுத்தி கொண்டு போனாங்க. வெள்ளிக்கிழமை இரவில் நீதிமன்றத்தில் வச்சிடலாம். நீதிமன்றத்துக்கு என்ன செய்ததுன்னா, சட்டமுன்ன இதுக்கே அனுப்பாமல், சிறைச்சாலைக்கே அனுப்பாமல் ஸ்டேஷன் பெயிலே உடனே விட சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் பண்ணாங்க. அதே போல் மார்க்கண்டேயன், விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர், அவரை மட்டும்தான் அவங்களால சிறை வைக்க முடிந்தது. ஆனால் இன்னைக்கு அவர் பிணையில் வந்துட்டார். அதே மாதிரியான புதிதாக கிளம்பியது ஒரு கூட்டம், ஜென்சி இளைஞர்கள் கூட்டம். அதை பார்த்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அந்த ஜென்சி இளைஞர் கூட்டத்தை சேர்ந்த அறிவானந்தம் மீது, கோகுல் மீதெல்லாம் வழக்கு போட்டாங்க. குறைந்தபட்சம் அவர்களை கூட அவங்களால கைது செய்ய முடியலை. இப்படி தொடர்ச்சியாக அவர்களுடைய இயலாமையை தாண்டி அதற்கெல்லாம் உச்சமாக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மீது, அதுவும் நாளைய தினம் சட்டமன்றம் தொடங்குது. ஒரு அரசு நீங்கள் பொதுவாக சட்டமன்ற நடவடிக்கைகள் மிக நீண்ட நாட்கள் நடக்கிற ஒரு கூட்டத்தொடர் அப்படின்னா அது நிதிநிலை அறிக்கை என்ற பட்ஜெட் இருக்கிற இந்த கூட்டத்தொடர் தான். ஏன்னா இதுதான் அதிக நாள் நடக்கும். மற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்லாம் ஒரு 2-3 நாட்களில் முடிந்து விட்டது. ஆனால் இப்போ இந்த அரசினுடைய முதல் பட்ஜெட் நாளைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் அவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் அவர்களுக்கு அவர் என்ன சொல்லி விடுவாரோ, அந்த பட்ஜெட்டை விட அவர் பட்ஜெட்டை பற்றி உதயநிதி பேசுவது ட்ரெண்ட் ஆயிரும். அப்போது நம்ம பட்ஜெட் அறிவிக்கிற நேரத்தில் உதயநிதி சிறையில் இருக்கணும், அந்த பட்ஜெட்டை பற்றி அவர் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தால்தான் நம்ம பட்ஜெட் மக்கள் மத்தியில் பேசப்படும் என்று இவர்கள் பயந்ததன் விளைவு தான் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி அவர்கள் இது போன்ற ஒரு கருத்தை பேசிவிட்டார் என்று அவர்கள் சொல்கிறது. இன்றைக்கு அந்த காலம் போலல்ல. ஒரு பேசியது அனைத்துமே இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும் இருக்கிறது, பல்வேறு வலைக்காட்சிகளில் பதிவுகளாக இருக்கிறது. நீங்கள் அதை எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா அவர் இவங்க சொல்லுவதை போல எந்த ஒரு குறிப்பிட்ட தனிநபர் குறித்து அவர்கள் வாயில கூட அந்த பெயர் வரல. ஆனால் இவர்கள் அதை ஒரு பிரச்சனையாக கிளப்புறாங்க. இது தேசிய அளவில் மீடியாக்கள் பேசுகிறாங்க. நீங்கள் எதற்காக இது தேசிய அளவில் பேசப்படுகிறது அப்படின்னு பாருங்களேன். ஒரு விஷயம், நீங்கள் இது ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை. தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதை பற்றி செய்தி போட்டால் பரவாயில்ல. ஆனால் நேற்று இரவிலிருந்தே இப்படி பேசிட்டார் உதயநிதி, இப்படி பேசிட்டார் உதயநிதி என்பது வட இந்திய பாஜக தான், வட இந்திய மீடியாக்களில் தான் இது அதிகமாக பேசப்பட்டது. முதல் முறை இதில் ஒரு பொறியை கிளப்பியது தமிழிசை சவுந்தரராஜன் தான்.
அதைத் தொடர்ந்து குஷ்பு போன்றவர்கள் எல்லாம் இதை வந்து பெரிதாக பேசத் தொடங்கினார்கள். அப்போ நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஐயம்னா, இந்த சதிச்செயலுக்கு பின்னால் பாஜகவும் இருக்கிறதோ. ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து, அதாவது நீங்க வந்து இன்றைக்கு திராவிட சித்தாந்தம் என்பது இன்றைக்கு ஆரிய சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான ஒரு பலமான சித்தாந்தமா இருக்கு. நீங்க வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப திமுக விலகலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியினுடைய தாக்கம் என்பது பெரிதா எங்கேயும் இல்லை. அப்போ திமுக வந்து மறுபடியும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிடக்கூடாது. இந்த தோல்வியோடு திமுகவை நம்ம மொத்தமா முடிச்சிட்டோம்னா நமக்கு சித்தாந்த எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்று பாஜக நினைக்கிறது. ஏன்னா நீங்க பெரிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா மீதி எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில வந்து பாஜகவோடு அணுகி போறவங்க தான். காங்கிரஸே அந்த அளவு தான் இருக்கு. காங்கிரஸே வந்து பாஜகவினுடைய எந்த பெரிய செயல் திட்டத்தையும் அப்ரப்டா எதிர்க்கல காங்கிரஸ். அதற்கு துணை தான் போகுது. நீங்க வேற விவகாரத்துக்கே வேணாம். நீங்க மேகதாது விவகாரத்தை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு நீர் தர கர்நாடக காங்கிரஸ் அரசு மறுக்கிறது. ஆனா ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்கிறார். மேகதாது அணைக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலையில் நீங்க எப்படி அனுமதி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது ஒன்றிய அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லைங்கிறார். ஆக இது கர்நாடகத்திற்கு சாதகமான ஒரு பதிலை பாஜகவினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் கொடுக்குறார். கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் அரசு. அப்போ அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு ஆளுநர் பிரச்சனையில தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வந்து துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பாஜக என்ன குரலை ஒலித்ததோ அதைத்தான் இந்த காங்கிரஸுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்றார். இப்படி மக்களை துன்புறுத்துகிற எல்லா பிரச்சனைகளிலும் பாஜகவும் காங்கிரஸும் உடன்பாடத்தான் இருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பார்த்தீங்கன்னா அவர் போய் இப்போ சமீபத்தில் மோடி எல்லாம் சந்திச்சார். ஆனால் இப்படி இருக்கிற நிலையில் சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்த்து நிற்கிற கட்சிகள்னா சில கட்சிகளைத்தான் சொல்ல முடியும். திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், அதே போன்று வந்து சமாஜ்வாடி, இப்படி ஒரு சில கட்சிகள்னா ஒரு வலுவாக பாஜகவை எதிர்த்து நிற்கிற கட்சிகள். அதில் வளர்ந்து வருகிற ஒரு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பழைய சனாதனம் போன்ற பிரச்சனையில அவருடைய பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு விளைவை ஒட்டுமொத்த இந்திய அளவில் ஏற்படுத்தியது. அப்போ அவருக்கு இது மாதிரி ஒரு மேட்ரு வரும்போது அதை பயன்படுத்தி அவரை வந்து, ஏன்னா சனாதனம் தொடர்பாக அவர் பேசிய போது அவரை வழக்கு தொடர்ந்து அவர் எப்படியாவது கைது செஞ்சிடணும் அப்படின்னு முயற்சிகள் நடந்தது. பல்வேறு மாநிலங்களில் வந்து வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அனைத்தையும் சட்ட ரீதியாக உதயநிதி அவர்கள் எதிர்கொண்டார். ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு எப்படியாவது சிக்கலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று பாஜகவும் நினைத்தது. அதனாலதான் இது தேசிய அளவில் மீடியாக்களில் பெரிதாக பரப்பப்பட்டது. அப்படி இருக்கிற சூழலில் தான் இன்றைக்கு வந்து இந்த கைது நடவடிக்கையை காலையிலே காவல்துறை பாஜகவோட தூண்டுதல்னால இந்த கைதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக இதற்கு பின்னணியில், ஏன்னா இந்த குரலை முதல்ல பாஜக தான் கிளப்புது. அதாவது தாவேகாவினுடைய மகளிர் அணி இது குறித்து பேசுவதற்கு முன்பாக முதல் முறையாக இதை பற்றி பேசியவர் தமிழிசை, அதே போல குஷ்பு. ஆக இப்படி ஒரு சிக்கல் இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து பாஜகவும் இந்த வேலைக்கு பின்னால் இருக்கிறதோ அப்படின்னு நம்ம நினைக்கத்தானே வேண்டியது இருக்கிறது. ஒற்றை இரவுல தாவேகா வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட செயலர் மகளிர் அணியிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தாவேகாவும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. தஞ்சாவூர்ல எதிரெதிரி ஒரு புறம் வந்து விஜய் அவர்களுடைய உருவ பொம்மையை திமுக எரிக்கிறாங்க, இன்னொரு புறம் திமுகவுக்கு எதிராக தாவேகா போன்ற கட்சிகள்லாம் கோஷம் எழுப்புறாங்க. இந்த சம்பவம் ஒரு இரவுல எப்படி சாத்தியமாச்சு? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப தாவேகா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து 75 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 75 நாட்களில் தமிழ்நாட்டை துன்புறுத்துகிற எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து விட்டது. 75 அல்ல, 85 நாட்கள் ஆகிவிட்டது. ஆகஸ்ட் 10 வந்தால் 90 நாள் இந்த ஆட்சி அமைந்து. ஆனால் இந்த 90 நாளில் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய அளவில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. எதுக்காவது இதே மாதிரி தாவேகா போராட்டம் நடத்தியதா? இப்போ மேகதாது அணை கட்டினாங்க. இப்போ நேற்றைய தினம் திமுக போராடியது. இதற்கு முன்பாக வந்து நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஏன்னா மேகதாது அணைக்காக தாவேகா ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டுச்சா, ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்துச்சா? நீட் பிரச்சனை வந்தது. நீட் பற்றி ஏதாவது போராட்டம், இது ஒன்றிய அளவில் மிகப்பெரிய போராட்டம் டெல்லியிலே நடைபெற்ற சூழலில் கூட இங்கே எந்த போராட்டத்தையும் தாவேகா மேற்கொள்ளலை. அப்படியெல்லாம் இருந்துவிட்டு இன்றைக்கு வந்து ஒரு இல்லாத ஒரு பிரச்சனை, அவர் பேசியதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில இதை வந்து ஒரு பேசு பொருளாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு வந்து இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இரவோடு இரவாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடந்திருக்கிறது. இப்ப இதுல 9 பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க. 3 பிரிவு பெண்களுக்கு எதிரான குற்றமாக இருந்தா 6 பிரிவுகள் எக்ஸ்ட்ரா, அதாவது வன்முறை தூண்டுறாங்க, கலவரத்தை தூண்டுறாங்க, இரு தரப்பினரிடையே பேச்சு வன்முறை தூண்டுற மோதலை தூண்டுற அளவுலாம் பேசக்கூடிய வகையில கருத்து இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சார் பார்க்கலாம்? ஒரு 3 இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றமா இருந்தாலும் 6 இது வந்து பொதுவான ஒரு வழக்கு மாதிரி கொண்டு வர்றாங்க.
இல்லை, அதாவது இது வழக்கு என்பது வந்து பெண்கள் தொடர்பான வழக்கு தான் முழுமையாக அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. ஆனாலும் கூட தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் சட்டம் அப்படின்றது கீழே ஒரே ஒரு பிரிவு தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, பிரிவு 4. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஐடி ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 67. அது என்னன்னா இந்த மாதிரி மின்னணு சாதனங்கள் வாயிலாக ஒரு அருவருக்க தகவலான கருத்துக்களை பரப்புதல் அப்படிங்கிற ஒரு பிரிவு. அது போக வந்து இந்த பிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பிரிவு இருக்கு. அதில் சில பிரிவுகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரிவு. மற்றவை வந்து பொதுவான கருத்துக்கள், அதாவது பொதுவாக வந்து பொது அமைதி குந்தகம் விளைவிப்பது, வெவ்வேறு குழுக்களுக்கிடையே பகைமை வளர்ப்பது, இது போன்ற பிரிவுகள் எல்லாமே அதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த அவருடைய உரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் எதுவுமே மேட் அவுட் ஆகாது. ஏன்னா அவருடைய பேச்சு என்பது எந்த இடத்துல அவர் யாரையும் குறிப்பிட்டு தனிநபர்களை குறிப்பிட்டு அவர் ஆபாசமாகவோ எதையுமே அவர் பேசலை. ஒன்று. இன்னொன்று வந்து எந்த குழுக்களுடைய மோதலை உருவாக்குவது போன்றும் அவர் பேசலை. இப்போ உதாரணத்துக்கு வந்து அமைச்சர் ஆதவ் பேசினார், யார் ரவுடின்னு காமிப்போம், 6 மாசத்துல காமிப்போம் என்றெல்லாம் பேசினார். அது வந்து ஒரு பொது வன்முறையை தூண்டுகிற பேச்சு. குளத்தூர்ல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் விஎஸ் பாபு பேசினார், ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ரோட்டுக்கு வாங்க பார்ப்போம், ஒரு ஆத்தாளுக்குன்னு வேற பேச அப்படின்னு பேச அளவுக்கு அருவத்தக்க. அப்போ இதெல்லாமே இதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு உதயநிதி மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் தான் அவர் மேல போடப்பட்டிருக்கும், அவர்கள் மேலு. இன்னும் சொல்ல போனால் விஜயே பேசியிருக்கிறார். திருச்சி கிழக்கு அங்க நன்றி தெரிவிக்க போன இடத்துல திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி மைதானத்தில் பேசும்போது சொல்றாரு, கவர்ச்சியில வந்துட்டேன், கவர்ச்சியில ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாங்க, நான் என்ன அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினார். அவர் என்ன சொல்ல வந்தாரு? அது பெண்களை அருவருக்க தகையில் பேசுவது இல்லையா? அதே போல பார்த்தீங்கன்னா அதே விஜய் தான் பேசுறாரு, ஒரு டேஷுக்குன்றாரு, தெம்பு இருக்கா திராணி இருக்கா, ஒரு டேஷும் அப்படின்றாரு. அப்போ அதற்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த டேஷ்ன்ற இடத்துல நீ என்ன வார்த்தையை சொல்ல வந்தீங்க? வாயில நல்லா வந்துரும்ன்றாரு. என்ன வந்துடும்? இப்போ இதற்கெல்லாம் விஜய் மீது நீங்கள் என்ன வழக்கு போடுவீங்க? காவல்துறை கையிலே வைத்திருக்கக்கூடிய அமைச்சராக இருந்து கொண்டு அவர் இப்படியெல்லாம் சட்டத்தை மீறி அவர் பேசலாம். ஆனால் தனிநபர்கள் யார் குறித்து எதுவும் பேசாமல் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்களை மக்கள் முன் வைத்தார் அவர். காவிரியிலே நீர் வர வேண்டும், அது வந்து மேகதாதுல அணை கட்டினா முழுமையாக காவிரிக்கு நீர் வந்து தடைபட்டு விடும், அதை தடுப்பதற்கு இந்த அரசு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து அவர் பேசுகிறார். அதற்காக நாங்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் போராடுவோம் அப்படின்னு சொன்னார். ஆக இவங்களுக்கு என்னன்னா காவிரி நீர் குறித்து காவேக்கா அக்கறை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் உதயநிதி இவ்வளவு தூரம் பேசுறாரு, அந்த பேச்சு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. அப்போ அதனால அதை கண்டு அவர்களுக்கு அச்சம். நம்முடைய தோல்வி வந்து உதயநிதி இன்றைக்கு பயன்படுத்தி கொள்வாரோ, நம் மீது இருந்த மோகம் வந்து மக்களுக்கு குறைந்து கொண்டிருக்கிறதோ. நீங்க பொதுவாக சொல்லுவாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்று பழமொழி சொல்லுவாங்க. அதை போலத்தான் இன்றைக்கு விஜய் ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிற. இந்த 90 நாள் நெருங்கும் போது மக்களுக்கு உண்மையிலேயே விஜய் மீது இருக்கக்கூடிய மோகம் போய்விடும் என்ற அளவுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடே இருக்கு. ஆக இப்படி இருக்கிற நிலையில் அவர்களுடைய அந்த இயலாமையை வந்து தீர்த்து கொள்வதற்காக, இந்த விஷயத்தை திசை திருப்புவதற்காக அவர்கள் உதயநிதி மீது இது போன்ற ஒரு அதற்கு கொஞ்சம் பொறுத்திருந்து கூட கைது பண்ணலாம். பட்ஜெட் தொடங்கப்படக்கூடிய எந்த நேரத்துலன்றது ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதோ பேச்சு நீங்க சொன்ன மாதிரி கடந்த இதுல வந்து பட்ஜெட்ல பல்வேறு விவாதங்களை கிளப்புவார்னு ஒரு கருத்து வச்சிருந்தாலும் வேற ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி, அதாவது அவர்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் முன்னரே குறிப்பிட்டதை போல பட்ஜெட்டுங்கிறது ஒரு மிக நீண்ட தொடர். அப்போ இந்த மிக நீண்ட தொடர்ல கண்டிப்பா விஜய் பேசி ஆகணும், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசணும். அப்போ திமுகவினுடைய வாதத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஆளும் தரப்பு வந்து தவிக்கும். அப்போ இந்த தவிப்பை வந்து மாற்றுவதற்காக இப்போ உதயநிதியை கைது செஞ்சிட்டோம்னா எஞ்சிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒருவேளை அவையை புறக்கணிச்சுடுவாங்க, ஒட்டுமொத்தமாக நம்ம எதிர்கட்சி இல்லாத நேரத்தில் நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னொரு புறம் வந்து நம்மை தாண்டி இன்றைக்கு உதயநிதிக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. அப்போ உதயநிதி மீது இது மாதிரியான ஒரு பெண்கள் மீதான ஒரு வழக்கு போட்டோம், பெண்களை அவர் அவமதிச்சு விட்டாருன்னு வழக்கு போட்டு மகளிர் அணியை தூண்டிவிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா மக்கள் மத்தியில் உதயநிதி மீது ஒரு வெறுப்பு ஏற்படும், அதிருப்தி ஏற்படும். அப்போ நமக்கு இணையான ஒரு தலைவர் வளராம இருப்பாங்க என்று நினைத்து இந்த வேலையை அவர்கள். ஆனா அதையும் மீறி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் உதயநிதிக்கு ஆதரவாக. கண்டிப்பா இல்ல, உதயநிதிக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவது என்பது கூட சாதாரணம். ஏன்னா இந்த கட்சியினுடைய ஒரு இளம் தலைவரை, இளைஞரணியினுடைய செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள் என்று திமுகவினர் வீதிக்கு வந்து போராடுவது சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் நீதிமன்றத்தில் நடந்ததான் இங்கே பேசப்பட வேண்டியது.
ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர்றீங்க. ஏன் உங்களால் வந்து நீதிமன்றத்தில் அதை ஏன் நிரூபிக்க முடியல? தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் முதற்கொண்டு என்னுடைய ஸ்டேட் பிபி ஜான் சத்யன் போறார் எல்லாருமே ஆஜராயும் கூட அவர்களால் இந்த கைதை நியாயப்படுத்த முடியவில்லை நீதிமன்றத்தில். இப்போ நீதியரசர் உத்தரவு என்ன? இன்று இரவுக்குள்ளாக அவர் விடுவிக்கப்பட வேண்டும், அவர் மீது வந்து முழுமையாக வந்து அவர் கைது செய்து அவரை சிறையில் அடைக்கக்கூடாதுன்னு உத்தரவு சொல்றார். அப்போ அதன் காரணமே என்ன? இப்போ நீங்கள் சொல்லி இருக்கிற இந்த சட்டப்பிரிவுகள் அவரது பேச்சுக்கு பொருந்தாது என்பதுதானே இதனுடைய அர்த்தம். ஒருவேளை அவரது பேச்சு என்பது ஆட்சேபகரமாக இருக்குமேயானால் நீதியரசர் எப்படி இப்படி ஒரு உத்தரவை கொடுப்பாரு? அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீதியரசர் கைது செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகு கூட நீங்கள் அவரை வந்து கைது செய்து நீங்கள் வெளியூருக்கு அழைச்சிட்டு வரீங்க. அப்படி அழைத்து வருவதும் கூட கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு கைது செய்யப்பட்ட ஒரு நபரை ஒரு 7 மணி வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் அவர் வந்து வாகனத்திலேயே அலைக்கழிக்கப்படுகிறார். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு எமோஷனல் டார்ச்சர், அவருக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவது, அவர் உடல்நிலையில் சிக்கலை ஏற்படுத்துது. ஏன்னா வழியில் வந்து இது மதிய உணவு நேரம். இப்போ மதிய உணவை வந்து அவருக்கு கொடுத்தது போல தெரியலை, எங்கேயும் நிறுத்தி அவருக்கு மதிய உணவு கொடுத்தது போல் எதுவும் செய்தி வரல. அப்போது இப்படியான ஒரு சில அச்சுறுத்தல்களை, ஒரு துன்புறுத்தல்களை அவருக்கு நாம் செய்தால் அவர் வந்து நம்ம மேலே பெரிய அளவில் வந்து எதிர்ப்பை காண்பிக்க மாட்டார், அடங்கி போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக அப்படி அல்ல. அடிக்க அடிக்க கீழே அடிக்க அடிக்க எப்படி ஒரு பந்து மேலே எழுமோ அப்படித்தான் திமுக. ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக மிக வீரியமாக செயல்படுகிற கட்சி. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு திமுக வந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் இன்னைக்கு திமுக தொண்டர்கள் வந்து வீதிக்கு வந்து உதயநிதி கைதை எதிர்த்து போராடி இருக்கிறார். பழைய திமுக வந்து இன்றைக்கு தேர்தல் தோல்விக்கு பிறகு இன்றைக்கு முழுமையாக மீண்டெழுந்து களத்துக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் நம்ம முதல்வர் விஜய்க்கு நன்றி தான் சொல்லணும் இன்றைய நிகழ்வுக்கு. ஓகே சார், இதுல கிட்டத்தட்ட 9 பிரிவுகளில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு அப்படியே தொடருமா? உதயநிதி மீண்டும் கைது செய்யப்படுவாரா? அது நீர்த்து போயிருமாங்க சார்? இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய முழுமையான விசாரணை இதெல்லாம் நடைபெற்ற பிறகு தான் இறுதி தீர்ப்பு வந்து தான் மீண்டும் கைது செய்ய முடியும். ஆனால் அது அனைத்துமே நான் ஏற்கனவே சொன்னதை போல அவருடைய உரைக்கும் இவங்க போட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளுக்கும் எவ்வித சம்மந்தமும் இல்லை. அதனால் இது முழுமையான வழக்கு வந்து விசாரணை நடக்கிற நேரத்தில் உதயநிதி குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே தவிர அவர் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு குறிப்பாகவே சொல்லலாம்னா இதில் வந்து இவங்க சில ஜாமீனில் வெளிவர முடியாத சில பிரிவுகள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட இவர்களே என்ன சொல்கிறாங்க நீதிமன்றத்தில், நாங்கள் ரிமாண்ட் பண்ணலை, விட்டுறோம், ஸ்டேஷன் பெயிலில் விட்டுறோங்கிறாங்க. அப்போ அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் தப்பாக வழக்கு போட்டோன்னு தான் அர்த்தம். அந்த பிரிவு வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இந்தந்த பிரிவுலாம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுங்க, அதனால் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று தானே வாதிட்டு இருக்கணும். அவங்க ஏன் நீங்கள் உடனே போய் அவங்க நீதியரசர் கேட்ட உடனே ஏன் போய் நீங்களாக போய் இதாகிறீங்க, நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணலை அப்படின்னு? அப்படி ரிமாண்ட் பண்ணக்கூடிய எண்ணம் இல்லாதவர்கள் எதற்காக இன்றைக்கு அவரை கைது செய்யணும்? அப்போ 12 மணி வரை கைது செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஏன் கைது செய்கிறீங்க? இந்த வழக்கு விசாரணையை நீங்கள் வந்து அங்கே வச்சே நடத்திருக்கலாம்ல. ஏன்னா இதற்கு வந்து ஒரு அழைப்பானை போதும் வெறும். ஏன்னா இன்றைக்கு இது நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, இந்த சட்டப்பிரிவுகளுக்கு எல்லாம் உங்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற விசாரணை மட்டும்தான் இப்போ நடக்க போகுது. அவரை போய் நீங்கள் சிறையில் அடைக்க போகிறதில்ல. அப்போ இந்த விசாரணையை நீங்கள் அவர் இல்லத்திலேயே வச்சு விசாரிச்சிருக்கலாம், இல்லை சென்னையிலேயே வேறு இடங்களில் வச்சு விசாரிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு காவல் நிலையத்திலேயோ இல்லை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலேயோ அழைத்து சென்று விசாரிச்சிருக்கலாம். இது இல்லைன்னா வந்து விசாரணை அலுவலர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அங்கே ஒரு வழக்குக்கு ஒரு விசாரணை அலுவலர் இருப்பார். இன்றைக்கு வந்து விஜய் மீது தஞ்சாவூர் கிழக்கு உதயநிதி அவர்கள் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் தான் முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா 287/2026. இந்த எண்ணிடப்பட்ட வழக்கு தான் அவர் மீது பதியப்பட்டது. அப்போ அந்த வழக்கினுடைய விசாரணை அலுவலர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர், அவர் அங்கே வந்துட்டார். அவருக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடிய டிஎஸ்பி, தஞ்சாவூர் டிஎஸ்பி வந்திருக்கார், திருவிடைமருதூர் டிஎஸ்பி வந்திருக்கார். அப்போ எல்லாரையும் வச்சு நீங்கள் அந்த இடத்துலேயே அவர்கிட்ட விசாரணையை முடிச்சிருக்கலாம். 8 மணி நேரம் அவரை அலைக்கழிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? எவ்வளவு காவல்துறையுடைய நேர விரயம், பண விரயம், இது எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய ஒரு ஆசைக்காக, எதிர்க்கட்சி தலைவரை சிறை வைத்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதற்காக நீங்கள் இவ்வளவு அரசு பணத்தை வீணடிப்பீங்களா? இதற்கு கேட்டால் வந்து நாங்கள் அரசு இவ்வளவு கஜானா காலி என்றெல்லாம் சொல்லிவிட்டு டெல்லிக்கு தனி விமானத்தில் போகிறது, முதல்வர் அலுவலகத்தை வந்து புதுப்பிக்கிறது, வேறு இடத்துக்கு மாற்றி புதுப்பிக்கிறது,
தான் இஷ்டத்துக்கு வந்து ஒருத்தரை எதிர்க்கட்சி தலைவரை கைது செஞ்சு சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இத்தனை வண்டிகள் வாகனத்தோட கொண்டு போகிறது. இன்னும் சொல்ல போனால் வேடிக்கையாக தான் இன்னைக்கு நிகழ்வு இருக்குது. திரைப்பட வசனம் தான் மீண்டும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு படத்தில் வரும், நீ என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற, நான் தான் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன்னு வரும். அந்த அளவுக்கு திமுகவுடைய வாகனங்கள் தான் முன்னும் பின்னும் போகுது. உதயநிதி வந்து காவல்துறை வாகனங்களை அழைச்சிட்டு போகுதுன்னா அந்த வாகனங்களுக்கு முன்னும் பின்னும் திமுக வாகனம் 400 கிலோமீட்டர் ரோடு ஷோ நடந்து. ஆமா, அந்த அளவுக்கு இன்றைக்கு அதான் சொன்னல, இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை திமுகவுக்கு தாவேக்கா கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து வழிநெடுக அவருக்கு மக்கள் நின்று உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க போய் தஞ்சாவூருக்குள்ளேயே அவரை கொண்டு போக முடியாதுங்கிற நிலைக்கு தஞ்சாவூரில் மக்கள் திரண்டிருக்கிறார். முதல்ல தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் மக்கள் கூடியிருக்காங்கன்னு தெற்கு காவல் நிலையத்தில் விசாரணைனாங்க. அடுத்து தஞ்சாவூருக்குள்ளேயே நுழைய முடியல, அவ்வளவு தூரம் மக்கள் திரள் இருக்கிறது என்பதற்காக திருச்சி தஞ்சைக்கு நடுவில் இருந்து செங்கிப்பட்டியில கூட்டு போறாங்க. அங்குமே வந்து உதயநிதி அவர்கள் வேனை விட்டு இறங்க மறுத்து, ஏன்னா உயர்நீதிமன்ற உத்தரவு நீங்க எந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டோ அங்கே காவல் நிலையத்தில் வச்சு விசாரிச்சுட்டு அவரை விடுவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதற்காக என்னை வந்து வேறு இடத்துக்கு கூட்டு போறீங்க? ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அவரது உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படுமா என்று கூட சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல விசாரணைன்றீங்க, அங்கே மக்கள் திரண்டு இருக்கிறார்கள், நீங்க அங்க இல்லாம ஆள் இல்லாத இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஆக இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கிற நேரத்தில் அப்புறம் நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு சிங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்குள்ளே போய் இன்றைக்கு இப்போது உதயநிதி அவர்களிடம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த அளவிற்கு இவரை வந்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாக வீழ்த்தி அவரது குடும்பத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினோம். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து வீடுகளில் என்ன நினைப்பாங்கன்னா, இப்படிலாம் சிக்கல் வரும்போது கொஞ்சம் பொறுத்து போங்க, நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க என்பதை போன்ற ஒரு இது வரும். அப்போ அது வந்து அவரை வந்து கொஞ்சம் சாஃப்டாக்கும், நம்ம மீது பெரிய அளவில் விமர்சனங்கள் வைக்க மாட்டார் என்றெல்லாம் நினைத்து தான் இதை வந்து ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையாகத்தான் இவர்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆனா உதயநிதி அவங்களுடைய குடும்பத்துல கட்டி அணைத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. கிருத்தியாவோ அவங்களுடைய பையனும் வந்து, ஏன்னா அதுதான் சொல்றேன், இது வந்து எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா, ஸ்டாலின் வந்து மிசா நேரத்தில் ஸ்டாலினை தேடி வீட்டுக்கு போறாங்க. ஸ்டாலின் வந்து முரசையை முழங்குன்னு ஒரு நாடகம் நடத்துவதற்காக இங்கே போயிடுறார், மதுராந்தகம் போயிடுறார். அன்னைக்கு தான் ஆட்சி கலைப்பு, திமுகவினுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. மிசா நேரத்தில், நெருக்கடி நிலை நேரத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டதுனால அங்கே பஸ் எல்லாம் ஓடலை, சட்டம் ஒழுங்குலாம் பாதிக்கப்பட்ட உடனே அங்கேயே தங்கிறார். ஸ்டாலின் வர முடியல. ஆட்சி கலைக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் கலைஞர் வீட்டு கோபாலபுரத்துக்கு போலீஸ் போகுது, ஸ்டாலினை கைது செய்யணுன்றாங்க. இவர் சொல்கிறாரு, அவர் வெளியே போயிட்டார், இந்த மாதிரி நாடகம் நடிக்க போனார், வரல, அவர் வந்தால் நானே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் நிலைமை சீரான பிறகு ஸ்டாலின் வர்றார். ஸ்டாலின் வந்த உடனே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி, என் பையன் வந்துட்டா நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறார். அப்படி உலகத்திலேயே என் மகன் வந்துட்டான், என் மகனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொன்ன அப்பா கலைஞர் மட்டும்தான் இருப்பார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தவர்கள் எப்படி காவல்துறைக்கு பயப்படுவாங்க? இன்னைக்கு என்பனதி கட்டி தழுவி அனுப்புறார், சிரித்த முகத்தோடு கிருத்தியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த குடும்பம் அப்படித்தான் இருக்கும். இந்த அச்சுறுத்தல்களுக்கு உதயநிதி அவர்களே சொன்னதை போல இந்த அச்சுறுத்தல்களுக்கு திமுகவினுடைய கடைக்கோடி தொண்டன் கூட பயப்பட மாட்டான். ஓகே சார், பொறுத்து பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.